இஃப் யூ வாண்ட் டு பி பாப்புலர் ப்ரீச் ஹாப்பினஸ், இஃப் யூ வாண்ட் டு பி அன்பாப்புலர் ப்ரீச் ஹோலினஸ். அவர் சொல்றாரு, நீ ரொம்ப பாப்புலரா ஆகணும், ரொம்ப பிரபலமா ஆகணும் அப்படின்னா மகிழ்ச்சியை குறித்து பேசு, சந்தோஷத்தை குறித்து பேசு. ஆனா உனக்கு பாப்புலாரிட்டி வேணாம், எனக்கு ரொம்ப பாப்புலர் வேணாம் அப்படின்னா நீ எதை பத்தி பேசுனா பரிசுத்தத்தை பத்தி பேசு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. தேவ மனுஷன் நிறைய வார்த்தைகளை தந்திருக்கிறாரு. உண்மையா தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு, சபைக்கு தேவையான வார்த்தைகள் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கான கேரை யோசிக்கிறோம். ஆனால் நாம் உண்மையாக நம்மளுடைய பிள்ளைகளை தாண்டி, அதாவது சில விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு இல்லைன்னு இருக்குல்ல, குறையா இருக்குல்ல, அதெல்லாம் ஃபியூச்சரில் தவிர்க்க முடியாததான் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு எனக்கு பணம் இல்லை, அதெல்லாம் நீ தவிர்க்கவே முடியாது, உனக்கு வந்துடும். எனக்கு இன்னைக்கு ஜனங்கள், அது நீ தவிர்க்கவே முடியாது, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரே இன்னைக்கு என் பிள்ளைக்கு இல்லை, நீ தவிர்க்கவே முடியாது, நீ அநேக பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் அழைக்கிறாரு. ஆபிரகாம் அழைக்கும் போது ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கல, ஆபிரகாமிடத்திலிருந்து வருகிற ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இனி நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 19வது வசனத்துல, சகல நாட்களிலும் எனக்கு முன்பதாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று எப்படி ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னாரோ, உன் சந்ததியில ராஜான்னு ஒருத்தர் இல்லாம இருக்க மாட்டான். அதுதான் மேசியா, அது நிறைவேறுதலா வராரு. அவர் நம்முடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். அவர் 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவர்.